நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பனோட வேலைக்கு போயிடும். ஸோ இதில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். என்னுடைய முன்னாடி வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது, பட் என்ன பண்ண முடியும், அவங்களால நம்மளோட பேச முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னா, ஒரு 2 டேஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா, அதுவரை ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக ஒரு சென்சார், அதாவது மைலேஜ் வந்து என் பைக் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றது ஒரு வருஷமாக வேலையே பார்க்கல. எனக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணதில் ஒரு 33, 34 இந்த மாதிரி தான் தரும். ஆனால் அந்த சென்சார் கரெக்டாக வேலை பார்த்துருந்துச்சுன்னா, அதில் என்ன காமிக்குதோ அதை விட 1 கிலோமீட்டர் கம்மியாகும், இல்லைன்னா அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை வந்துட்டு நான் அந்த ஒரு வருஷமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் ஹோண்டா ஷோரூமுக்கு போனால் அது ஹோல் செட்டவே மாற்றணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படியே விட்டுட்டேன். அது கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரையும் என்னடா இப்படி இருக்குது, மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் வேறு பைக் வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேற்று தான் சும்மா இதோட பேசினேன். நண்பா, மைலேஜ் ரொம்ப கம்மியாக தர மாதிரி இருக்குது, நீ மட்டும் இந்த சென்சார் மட்டும் வேலை பார்த்துருச்சுன்னா நான் உன்னை வைக்க மாட்டேன், சரியா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன். நேற்று தான் பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் பார்த்தா அந்த சென்சார் பர்ஃபெக்டாக வேலை பார்த்துச்சுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து சிட்டியில் வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா 38.2 காமிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். அது நம்ம கூட பேசாது, பட் அதுக்கான சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உருவாக்கி நம்மளோட ஒரு கனெக்டிவாக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து உண்டு பண்ணும். அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரி நண்பர்களே, அதை பற்றி தான் நான் சொல்லணும்னு உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் புது நண்பர்களோடு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம். அதே மாதிரி நம் நண்பனோடு பல இடங்களுக்கு நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் நம்ம உருவாக்கலாம். தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய நண்பனோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம வீடியோவில் வந்துட்டு, இல்லை நம்ம கமெண்ட்லனாச்சும் என்ன பண்ணுங்கள், பதிவிடுங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய 3 நிமிஷ வீடியோ உங்களுடைய நண்பனோட பேசி எனக்கு அனுப்புங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதை அப்லோட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல நண்பனோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். நல்லதை நினைப்போம், நல்லதையே நடக்கும்.